இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள். நாள் மார்ச் 16. பரிசுத்தமாகுதலில் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்திட வேண்டும். தேவன்தான் நம்மை முற்றிலும் பரிசுத்தம் ஆக்குகிறவர். 1 தெசலோனிக்கேயர் 5:23 இச்சீரிய கிரியையை நாமவே நிறைவேற்றிட முடியாது. நாம் அவரையே முழுவதுமாய் சார்ந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் நாம் அவருடைய சித்தத்தை செய்வதற்குரிய விருப்பத்தையும் அவைகளை நிறைவேற்றி முடிப்பதற்குரிய செய்கையின் திறனையும் நமக்கு தரும்படி அவரே நமக்குள் கிரியை செய்கிறார். இருப்பினும் நாம் தான் பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். பிலிப்பியர் 2:12-13 பார்த்தீர்களா? தேவன் நமக்குள் கிரியை செய்வதை நாம் தான் செயல்படுத்தி நிறைவேற்றுகிறோம். ஆம், இந்த நல்ல தேவன் நம்மை வெறும் ரோபாட்ஸ், அதாவது இயந்திர மனிதனாக மாற்றிட விருப்பம் கொள்ளவே இல்லை. அதேபோல் நம் பாவத்தின் குற்றங்களையும் தேவன் தான் கழுவுகிறார். இருப்பினும் நம் மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை நாமே சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம் என்றும் நாம் கட்டளையிடப்பட்டு இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 7:1 எப்போதெல்லாம் நாம் நமக்குள்ளிருக்கும் அசுசியை வெளிச்சத்தில் காண்கிறோமோ அப்போதெல்லாம் நாம் தான் அவைகளை சுத்திகரிக்கும் கிரியையில் ஈடுபட வேண்டும். இவ்வாறாகத்தான் நாம் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அளிக்கிறோம். ரோமர் 8:13 இக்கிரியை தொடர்ந்து நமக்குள் நடந்தால் நம் ஜீவியத்தில் ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் ஆகிய திவ்ய சுவாவங்கள் அதிகமாய் நம்மில் நிச்சயமாய் வெளிப்பட்டு மேடெழுந்து விடும். இதுவே நாம் கிறிஸ்துவின் சாயலாய் மறுரூபம் அடைவதின் பொருள் ஆகும். இங்கனமே நம்முடைய பாதை அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல் மாறுகிறது. நீதிமொழிகள் 4:18 இவ்வாறு தேவன் நமக்காக உண்டு பண்ணிய பரிசுத்தமாகுதலின் மகிமையான பாதைக்கு நாம் யாவரும் செவி மடுப்போமாக. ஜெபிப்போமா. நேசமுள்ள தகப்பனே, எங்களுக்குள் பரிசுத்தமாகுதலின் கிரியையை தீவிரமாய் நடப்பிப்பதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இப்பாதையில் கவனமாய் வளர்ந்து வர உதவி செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.